ஸோ hey hello friends, welcome to today's video. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா how to create a multi choice cell. அது ஒரு செல்லில் மல்டிபிள் வேல்யூஸ் நம்ம செலக்ட் பண்ணுறக்கே மாதிரி எப்படி இது பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SBO. உங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம் பார்ட் டைம் ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களை பற்றி மேலே தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. Now get into the video. எப்படி மல்டி சாய்ஸ் செல், அதாவது ஒரு செல்லில் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் பிளான் எக்ஸல். சும்மா நீங்கள் லைக் ஒரு கொஸ்டின் நீங்கள் இருக்குங்களா, வாட் இஸ் இப்போ இப்படி ஒரு கொஸ்டின் இருக்குது. லைக் இது ஃபில்லிங் த மேத்ஸ் மாதிரி நான் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இது அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குன்னா, இந்த செல்லில் உங்களுக்கு ஆன்சர் வேணும். இப்போ அந்த செல்லில் நீங்கள் ஒரு 4 ஆப்ஷன்ஸ் தான் கொடுக்குறீங்க. 21, 22, 23, 24 இந்த 4 ஏஜில் தான் இருக்கும். அந்த மாதிரி 4 ஏஜ் இதெல்லாம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் அதுக்கான வேல்யூஸை நீங்கள் இன்னொரு செல்லில் ஆட் பண்ணலாம். இல்லை இதை ஒரு மெயின் ஏதாச்சும் சைடில் கூட ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம வியூ ஆகிற மாதிரி சும்மா இன்னொரு செல்லில் வச்சுக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் 21, 22, 23, 24 இப்படி 4 இது இருக்குன்னு வைங்களேன். இப்போ நீங்கள் எந்த செல் உங்களுக்கு அந்த இது வேணுமோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் டேட்டா போய்க்கோங்க. டேட்டாவில் there's a tab called data validation. Data validation click பண்ணிக்கங்க. Data validation click பண்ணிங்கன்னா இப்படி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல எனி வேல்யூன்ற இடத்துல லிஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. லிஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு சோர்ஸ் அப்படின்ற இடத்த கிளிக் பண்ணிட்டு இங்கே அந்த வேல்யூஸ் நீங்கள் என்னென்ன இது பண்ணீங்களோ அந்த 4ஐயுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இது அதுவாக கிளிக் ஆகிக்கும். ஜஸ்ட் ஓகே மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு இந்த செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்துருச்சு. ஓகேங்களா, ஜஸ்ட் உங்களால் ஈஸியாக இப்போ நம்ம அந்த இடத்துல என்னென்ன வேல்யூஸ் போட்டிருக்கோமோ அதில் ஒன்று இங்கே செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, அங்கே நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிங்கனாலும் இந்த இடத்துல அது ரிஃப்ளெக்ட் ஆகும். சரிங்களா, நம்ம அந்த ரேஞ்சு தான் கொடுத்துருக்கோம். ஒருவேளை ஏதாவது டேட்டாவை டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் இந்த இடத்துல அந்த டேட்டா தவிர மற்ற 3மே காட்டும். நீங்களே ஓகே கைஸ், தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சிம்பிளாக நீட்டாக இது மாதிரி மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். டடா, பாய் பாய்.